லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆரியனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஒரு வெற்று நிலத்தின் விளிம்பில் நின்றான் அவன். அவன் முன் காட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய பழமையான மரம் உயர்ந்து காணப்பட்டது. அதன் பட்டை யானையின் தோளில் உள்ள சுருக்கங்கள் போல் இருந்தது. அதன் வேர்கள் தரையில் இருந்து மேலே தொங்கும் ராட்சச பாம்புகளைப் போல் சுருண்டு கிடந்தன. இதுவாத்தான் இருக்க வேண்டும் என்று ஆரியன் கிசுகிசுத்தான். அவர்கள் மூழ்கிய படகில் கண்டெடுத்த ஒரு துப்பை ஆரியன் கையில் எடுத்துக்கொண்டான். கிப் ஆரியனின் தோளிலிருந்து கீழே எட்டி பார்த்தான். அவன் வாள் பஞ்சு போல் துடித்தது. உனக்கு போதுமான நேரம் உள்ளது என்று கிப் முணுமுணுத்தான். ஆரியனின் செல்ல நாய்க்குட்டி ப்ரூனோ வேர்களை சுற்றி முகர்ந்து பார்த்தான். எச்சரிக்கையுடனும் உற்சாகத்தில் வாளையாட்டினான். அந்த பழங்கால மரத்தின் அடியில் அவர்கள் சுற்றி வந்தனர். ஆரியன் விசித்திரமான ஒன்றை கண்டான். முறுக்கப்பட்ட வேர்களால் கட்டமைக்கப்பட்ட பாசி படர்ந்த ஒரு மூடப்பட்ட ஒரு குழி. அவன் குனிந்து பாசியை தள்ளிவிட்டு இருளில் இறங்கும் ஒரு குறுகிய சுரங்கப்பாதையை கண்டான். அனைவரும் தயாரா என்று மற்றவர்களிடம் கேட்டுவிட்டு தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். கிப் ஒரு பெருமூச்சு விட்டான். தன் சிறிய கண்களால் உருட்டிக்கொண்டு ஆரியனின் தோளில் இருந்து குதித்தான். ப்ரூனோ அமைதியாக சினுங்கினான். ஆரியன் சுரங்கப்பாதையில் நடந்து செல்லும் போது பின்னால் நெருங்கி வந்தான் ப்ரூனோ. உள்ளே இருந்து காற்று குளிர்ச்சியாகவும் மண் மற்றும் மறைக்கப்பட்ட மலையைப் போல மனம் வீசியது. அவர்கள் ஆழமாக செல்லும் போது சுவர்களில் மங்கலான ஒளி தோன்றத் தொடங்கின. முதலில் ஒரு மின்னல், பின்னர் ஒரு நிலையான துடிப்பு. சுரங்கப்பாதை மென்மையான நீல ஒளியால் நனைந்த ஒரு பரந்த குகைக்குள் சென்றடைந்தது. ஆரியன் மூச்சு திணறினான். ஆயிரக்கணக்கான ஒளிரும் படிகங்கள் சுவரிலிருந்தும் கூரையிலிருந்தும் உறைந்த நட்சத்திரங்களைப் போல வெளியே வந்தன. தரை சற்று கடினமாக இருந்தது. குகையின் மையத்தில் ஆரியன் இதுவரை கண்டிராத மிகவும் பழமையான கல்லால் மூடப்பட்ட ஒரு மென்மையான பீடம் இருந்தது. கிப் வேகமாக முன்னேறி சென்று சிற்பங்களை ஆராய்ந்தான். இந்த சின்னங்கள் இவை பழமையான வன எழுத்துக்களின் ஒரு பகுதி என்று முணுமுணுத்தான். ஆரியன் பீடத்தின் மேற்பரப்பில் இருந்த மண்ணை சுத்தம் செய்து அதன் அருகில் சென்றான். இந்த சிற்பங்கள் ஒரு கதையை சொன்னன. புதையல் பெட்டிகள் அல்லது தங்க கிரீடங்கள் அல்ல, ஆனால் ஒரு பரிசை பற்றியது. வன உயிரினங்களால் பிடிக்கப்பட்ட தலைமுறைகளுக்கு இடையில் கடத்தப்படும் ஒரு மின்னும் கோலம். மையத்தில் ஒரு ஒளிரும் இதய வடிவிலான கல் இருந்தது. மென்மையாக துடித்தது. ஆரியன் தனது சொந்த இதய துடிப்பை அதன் தாளத்துடன் ஒத்துப்போவதை உணர்ந்தான். இதுதான் புதையலா என்று அவன் சத்தமாக கேட்டான். வழக்கத்திற்கு மாறாக தீவிரமாக இருந்த கிப் தலையசைத்தான். இது தங்கம் அல்ல, த ஹார்டிஸ்ட், காட்டின் மாயாஜாலத்தின் உயிருள்ள பகுதி. காடு எப்போதெல்லாம் ஆபத்தில் உள்ளதோ அப்போதெல்லாம் ஒரு பாதுகாவலரை தேர்ந்தெடுக்கும். ஆரியன் சுற்றி பார்த்தான். திடீரென்று காற்றில் இருந்த அமைதியையும் குகையில் இருந்த பயபக்தியையும் அவன் உணர்ந்தான். ப்ரூனோ இப்போது அமைதியாக அமர்ந்திருந்தான். காதுகள் கூச. இந்த தருணத்தின் தீவிரத்தை அவன் புரிந்து கொண்டதைப் போல் இருந்தது. இடத்திலிருந்து ஒரு மென்மையான ஒளி எழத் தொடங்கியது. ஹார்டிஸ்ட் காற்றில் உயர்ந்தது. ஆரியனை நோக்கி மெதுவாக மிதந்து வந்தது. அவன் அதை பயமுறுத்தி விரட்டி விடுவானோ என்று பயந்து அவன் நகரவே இல்லை. ஆனால் அது அவன் திறந்த உள்ளங்கையில் சரியாக அமர்ந்தது. அது அவன் தோளை தொட்டவுடன் அவன் கைகளில் அரைவனப்பு பரவியது. எரியவில்லை, ஆறுதலாக இருந்தது. சூரிய ஒளி மற்றும் இசையால் ஆன ஒரு அணைப்பைப் போல இருந்தது. குகை பதிலளித்தது. பீடங்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. சிற்பங்கள் உயிருடன் இருப்பதைப் போல் மின்னின. கிப் பிரமிப்புடன் சுற்றி பார்த்தான். இதய விதை உன்னை ஏற்றுக்கொண்டது என்று அவன் கிசுகிசுத்தான். நீ அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதுகாவலன் என்று கிப் கூறினான். அவர்கள் குகையிலிருந்து வெளியே வந்தனர். காடு முன்பை விட பிரகாசமாக இருந்தது. அவர்களை மீண்டும் வரவேற்பதைப் போல. ஆரியன் ஹார்டிஸை பார்த்தான். இப்போது அவன் மார்பில் ஒரு பையில் லேசாக ஒளிர்ந்தது. முன்னால் என்ன சவால்கள் உள்ளன என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் முதல் முறையாக அவன் பயப்படவில்லை. அவன் பக்கத்தில் ப்ரூனோ, கிப் மற்றும் இந்த காடு இருந்தது. ஆரியன் வித்தியாசமாக உணர்ந்தான். ஆனால் இப்போது அவனுடன் காடு, உயிரினங்கள், கிப்
மற்றும் ப்ரூனோவுடன் அதிக வலிமையுடன் காணப்படுவதாக உணர்ந்தான். இப்போது என்ன என்று அவன் கேட்டான். கிப் சிரித்தான். இப்போதுதான் உண்மையான பயணம் தொடங்குகிறது. அவனிடம் மேலும் ஒரு புதையல் இருந்தது. அவை தங்கம் மற்றும் வைர நகைகள் அல்ல, முன்னேறி செல்லும் வலிமையான ஒரு நோக்கம், அடுத்த இலக்கை நோக்கி